வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை. இன்றைய தினம் தீபத் திருநாளை கொண்டாடும் உலக வாழ் இந்துக்கள் அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் வாசிக்கும் நான் விஜய் அபிநந்தன். நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகெங்கிலும் வாழும் இந்துக்கள் இன்று தீபாவளி கொண்டாட்டங்களில். கொரோனா வைரஸ் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும் சந்தர்ப்பத்தில் சமய வழிபாடுகளில் ஈடுபடுவது மனித உள்ளங்களுக்கு அமைதியை தரும் என்று ஜனாதிபதி தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 11,324 அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சு அறிவிப்பு. கொரோனா வைரஸ் உட்பட பல்வேறு தொற்று நோய்களுக்கு சித்த ஆயுர்வேத மருத்துவ முறையிலும் சிகிச்சைகள் காணப்படுவதாக சித்த ஆயுர்வேத சர்வாங்க புற்றுநோய்க்கான விசேட வைத்தியர் சாலின் தெரிவிப்பு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல்களில் 10 பொதுமக்கள் பலி. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள். உலகெங்கிலும் வாழும் இந்துக்கள் இன்றைய தினம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். இம்முறை கோவிட்-19 எனும் கொடிய நோயிலிருந்து உலக மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று உலக வாழ் இந்துக்கள் இன்றைய தீபாவளி தினத்தில் பிரார்த்தனை செய்தனர். தீபம் என்றால் ஒளி, ஆவலி என்றால் வரிசை. வரிசையாக விளக்கேற்றி கொண்டாடப்படும் பண்டிகையே தீபாவளி பண்டிகையாகும். இந்த பண்டிகை தினத்தில் இந்துக்களின் வாழ்வில் புதிய ஒளி ஏற்றப்படுவதாக நம்பப்படுகின்றது. இருள் நீங்கி ஒளி தரும் பண்டிகையாக இப்பண்டிகை கருதப்படுகின்றது. ஐப்பசி மாதத்தில் திரையோதசி சதுர்த்தி அமாவாசை அன்று இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. முன்பொரு காலத்தில் நரகாசுரன் என்னும் அசுரன் தேவர்களையும் உலக மக்களையும் துன்புறுத்தி வந்ததாகவும் பரந்தாமன் இந்த துன்பங்களிலிருந்து உலகை விடுவிக்கும் நோக்குடன் பூமாதேவியின் அம்சமான சத்யபாமாவின் துணையுடன் நரகாசுரனை கொன்றதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. தான் இறக்கும் நாளை உலக மக்கள் கொண்டாட வேண்டும் என நரகாசுரன் வேண்டிக் கொண்டதற்கு அமைய தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இம்முறை தீபாவளி தினத்தன்று குறைந்த அளவிலான பக்தர்களின் பங்கேற்புடன் ஆலயங்களில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தீபாவளி தினத்தன்று இந்துக்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி விநாயகரை வணங்கி ஏனைய தெய்வங்களை வணங்குவது வழமையாகும். இம்முறை இந்துக்கள் இல்லங்களில் இருந்தவாறே தீபாவளி பண்டிகையை வரவேற்றமை குறிப்பிடத்தக்கது. உங்கள் வாழ்வின் கதையை மாற்றிடும் லிட்டோ கேஸ். தீபாவளியை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள இந்துக்கள் இன்று சமய கிரியைகளுக்கு முன்னுரிமை வழங்கி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கொரோனா வைரஸிலிருந்து அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் நோக்குடன் சுகாதார வழிமுறைகளுக்கு முன்னுரிமை வழங்கி இந்த சமய நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. கொழும்பு செட்டித்தெரு புதிய கதிரேசன் ஆலயத்திலும் தீபாவளி பண்டிகை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. சுகாதார விதிமுறைகள் காரணமாக குறிப்பிட்ட அளவு பக்தர்கள் இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வண்ணையம்பதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இன்று தீபங்களை ஏற்றி விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலும் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன. மக்கள் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை மதித்து சமய நிகழ்வுகளில் பங்கேற்றனர். மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இங்கு கேதார கௌரி விரதத்தை முன்னிட்டு வழிபாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன.
கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியிலும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகள் இடம்பெற்றன. கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் ஆலயத்திலும் கௌரி காப்பு கட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது. பிரசித்தி பெற்ற கண்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் தீபாவளி திருநாள் பண்டிகை வழிபாடுகள் இடம்பெற்றன. மலையகம் ஹட்டன் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்திலும் பிரதம குருக்கள் என் பாலசுப்பிரமணிய சர்மா தலைமையில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. இதேவேளை மலையக மக்கள் இன்று வீடுகளில் இருந்த வண்ணம் தீபாவளியை கொண்டாடினார்கள். கொரோனா வைரஸ் காரணமாக குடும்பத்தாரை சந்திக்க முடியாத நிலையில் பலர் தொலைபேசி ஊடாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். ஹலோ, குட் மார்னிங். விசாபி தீபாவளி இந்த இருக்கோனே புளியாதி கொடுக்கலையா இருக்கும். ஹட்டன் நகர் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. பிரம்மஸ்ரீ சந்திரகாந்த குருக்கள் தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை கோணேஸ்வரர் ஆலயத்திலும் இன்று தீபாவளி திருநாள் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பக்தர்கள் சமூக இடைவெளியை பேணி பூஜைகளில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு திருப்பழுகாமம் மாதுமை அம்பாள் சமேத சிவலிங்கேஸ்வரர் ஆலயத்திலும் தீபாவளி திருநாள் விசேட பூஜை வழிபாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு அமிர்தகழி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலும் தீபாவளியை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகளும் சமய கிரியைகளும் இடம்பெற்றன. கொரோனா வைரஸிற்கு மத்தியிலும் குறிப்பிடத்தக்க பக்தர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள இந்து ஆலயங்களிலும் தீபாவளி விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் மக்கள் தீபாவளியை சமய வழிமுறைகளுக்கு அமைய கொண்டாடியுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது வாழ்த்துக்களை உலகெங்கிலும் வாழும் இந்துக்களுக்கு தெரிவித்துள்ளார். முழு உலகமும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும் இந்த சந்தர்ப்பத்தில் சமய வழிபாடுகளில் ஈடுபடுவது மனித உள்ளங்களுக்கு அமைதியை தரும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது தீபாவளி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் வாழும் அனைத்து இந்துக்களும் ஒருமனதாக இறைவனுக்கு அர்ப்பணிப்புகளை செய்வார்கள் என்பது தனது நம்பிக்கை என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். அது சிறந்ததோர் சமூகத்தின் ஆரோக்கியமான வாழ்க்கையை கட்டியெழுப்பும். தீபாவளி பண்டிகை தினமானது அஞ்ஞான இருளை அகற்றி அறிவொளியை பரப்புவதாகும். இதனை பிரதிபலிக்கும் வகையில் இந்துக்கள் தீபங்களை ஏற்றி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகையானது அனைத்து உள்ளங்களிலும் இருள் நீங்கி ஒளி பெற்று நல்வாழ்வு வாழ்வதற்கான ஓர் திருநாளாகும். இத்திருநாளில் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கின்றனர். இது இன மற்றும் சமய நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கிறது என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது தீபாவளி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இருளை அகற்றி ஒளியேற்றும் இந்துக்களின் உயர்ந்த சமய பண்டிகை தினமான தீபாவளி திருநாளை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தியை அனுப்புவதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
දීපාවලි කියන්නේ මනුෂ්‍යත්වයේ ජයග්‍රහණය සංකේතවත් කරන උත්සවයක්. අයහපත පරාජය කර යහපත උදා කර ගැනීම දීපාවලි දිනය සැමරීමෙන් සංකේතවත් කරනවා. ශ්‍රී ලාංකික මෙන්ම ලෝකවාසී හින්දු බැතිමුතුන් පහන් දල්වා මෙම දීපාවලි දිනය උත්සවාකාරයෙන් සමරනවා. පහන් දැල්වීමෙන් ඇතිවන ආලෝකයෙන් අන්ධකාරය දුරු කරන වාසේ සියලුම හින්දු ජනයා දීපාවලි දිනේදී තම නිවෙස්වල පහන් දල්වමින් ජීවිතයේ දුක් වේදනාව දුරු වී සමෘද්ධිය උදා කර ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. COVID-19 වසංගතයෙන් ලෝකෙම දැඩි අර්බුදකාරී අවස්ථාවකට මුහුණ දී සිටින අවස්ථාවක කොරෝනා වෛරසයේ බලපෑමින් සියලු දෙනා ආරක්ෂා කරන ලෙස ප්‍රාර්ථනා කරමි. සෞඛ්‍ය මඟ පෙන්වීම නිසි අයුරින් අනුගමනය කර මෙවර දීපාවලි උත්සවය සමරමු. දීපාවලි දිනේ දල්වන පහන්වල ආලෝකයෙන් අපගේ ජනතාවගේ ජාතික හැඟීම හා සහෝදරත්වය වර්ධනය වී සියලු දෙනාගේම ජීවිතවල සතුට උදාවේවායි ප්‍රාර්ථනා කරමු. උංගල් එල්ලෝරුක්කුම් இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைய திருநாள் மக்களின் வாழ்வில் நிரந்தரமாக ஒளியேற்றுவதற்கான ஒரு நன்னாளாக அமையும் என்று தீபாவளி திருநாளை முன்னிட்டு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடுத்துள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். ஒளிமயமான எதிர்காலம் ஒவ்வொருவருக்கும் வாய்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை உணர்த்தும் வெளிப்பாடாகவே தீபங்கள் ஏற்றி தீமைகள் அகன்றதென மகிழ்ந்து கொண்டாடும் தீபத் திருநாளில் அனைவரினதும் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என வாழ்த்துகின்றேன். தமிழ் மக்கள் எதிர்கொண்டுள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் கௌரவமானதும் நியாயமானதுமான தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என இன்றைய நன்னாளில் பிரார்த்திக்கின்றேன். அதனை அடைந்து கொள்ள தேசிய நல்லிணக்கம் என்ற ஒளிவிளக்கை ஏந்தி பயணிக்க தமிழ் மக்கள் முன்வர வேண்டும். தீபங்களை ஏற்றி இருளை அகற்றுவது போல் எம்மை சுற்றியுள்ள அனைத்து தீங்குகளையும் அகற்றி வாழ்வில் ஒளிபெற அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடுத்துள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்து மத விழுமியங்களை எடுத்து இயம்பும் உன்னத பண்டிகையான தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு கிடைத்தமை தொடர்பாக பெரிதும் மகிழ்ச்சி அடைவதாக நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள இந்து மத நம்பிக்கையை பின்பற்றுபவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாளாகும். தீபாவளியானது இரக்கம், தன்னலமற்ற தன்மை, நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை மற்றும் மரியாதை ஆகிய இந்து மத விழுமியங்களை கொண்டாடும் ஒரு புனித நாளாகும். தீபாவளி திருநாள் இருளின் மீது ஒளியின் ஆன்மீக வெற்றியையும் தீமை மீதான நல்லது மற்றும் அறியாமை மீதான அறிவு என்பவற்றையும் குறிக்கின்றது. ஒளியானது இருளை வெல்லும் என்ற நம்பிக்கையுடன் நாம் அனைவரும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இலங்கையானது வேறெங்கிலும் இல்லாத ஒரு தனித்துவமான நாடாகும். இங்கு பல சவால்கள் இருந்த போதிலும் வெவ்வேறு மக்கள் பல்வேறு கலாசார பாரம்பரியங்களுக்கு மத்தியில் ஒன்றாக இணைந்து வாழ்ந்து வருகின்றனர். உலகெங்கிலும் உள்ள இந்துக்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்த தீபத் திருநாள் மலரட்டும் என்று வாழ்த்துவதாக நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இன்றைய தீபாவளி திருநாளில் அனைத்து மக்களும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான எதிர்காலம் பிறக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தீபாவளி திருநாளை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தீபத் திருநாளில் தீபங்களை வரிசையாக வீடும் நாடும் ஒளிபெற அகப்புற இருளகல அன்பானவர்களின் உறவினர் மூத்தோரின் ஆசியில் நன்மைகள் நிறைய புதிய வழி பிறக்க ஆத்மார்த்தமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனா வைரஸ் எனும் நோய் சவாலை முறியடிக்க நாட்டை செழிப்பின் பாதையில் கட்டியெழுப்ப நாம் அனைவரும் திடசங்கற்பம் பூண வேண்டும். இத்தகைய பின்னணியில் அனைவரும் குடும்பத்தவர்களுடன் எமது இல்லங்களில் இருந்து தீபாவளி திருநாளை கொண்டாட வேண்டும். கொரோனா வைரஸ் என்ற இருளகன்று மக்கள் வாழ்வில் ஆரோக்கியமான சூழல் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தீபாவளி திருநாளை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தீபாவளி திருநாளை சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய கொண்டாட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் விடுத்துள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தனித்திரு, விழித்திரு, வீட்டிலிரு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு இம்முறை தீபாவளி திருநாளை கொண்டாடுகின்றோம். எமக்கு நினைவில் இருக்கும் காலம் தொடக்கம் சுகாதார ரீதியாக முன்னெச்சரிக்கை கொண்ட தீப திருநாளை கொண்டாடுவது இதுதான் முதல் தடவையாகும். பல வருடங்களுக்கு முன்னர் மலையக தமிழ் மக்கள் மத்தியில் மலேரியா, கொலரா போன்ற தொற்று நோய்கள் பரவி பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர்.
கொரோனா வைரஸ் என்ற அசுர நோய் சவாலை விடுத்து வருகின்றது. அதனை சிறந்த முறையில் புரிந்து கொண்டு தீபாவளி திருநாளை சுகாதார விதிமுறைகளுடன் அமைதியாக கொண்டாட வேண்டும். இது கடினமாக இருந்தாலும் இந்த சவாலில் வெற்றி பெற்றதன் மூலமே மக்களின் எதிர்காலம் ஒளிமயமாக விளங்கும் என்று ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் விடுத்துள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு. மேலும் சில உள்நாட்டு செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 11,324 அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. குணமடைந்தவர்களில் 378 பேர் இல்லங்களுக்கு புறப்பட்டு சென்றனர். மொத்த கொரோனா வைரஸ் நோயாளர்களில் 68.13% குணமடைந்துள்ளனர். வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை பெறும் நிலையங்களிலும் இருப்பவர்களின் எண்ணிக்கை 34.54% என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக மருத்துவ நிபுணர் சுதத் சமரவீர கருத்து வெளியிடுகையில், பெரும்பாலும் வயது வந்தவர்களுக்கே COVID-19 தொற்றுகின்றது. நீரிழிவு, புற்றுநோய், மாரடைப்பு போன்ற நோய்கள் உள்ளவர்களுக்கு இந்த வைரஸ் தொற்றும் போது பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். பெரும்பாலும் அவர்களுக்கு மரணத்தை இது ஏற்படுத்தும். இவ்வாறான நோயுள்ளவர்கள் முடியும் வரை வெளியில் வராமல் வீடுகளில் இருப்பது சிறந்தது என்று அவர் தெரிவித்தார். එහෙම කළොත් ඒ වගේ සංකූලතා ඇතිවීම ඒ වගේම මරණයකින් මේ රෝගී කැළවීම ඔවුන්ගෙන් 464 දෙනෙකු COVID-19 தொற்றிய 468 பேர் நேற்று இனம் காணப்பட்டனர். இவர்களுள் 464 பேர் பாலியகுட கோவிட் கொத்தணியை சேர்ந்தவர்கள். ஏனைய 4 பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள். 378 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக மருத்துவ நிபுணர் சுதத் சமரவீர கருத்து வெளியிடுகையில், கொழும்பு மாநகர சபை பிரதேசம் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்கள் போன்றவற்றில் கொரோனா தாக்கம் அதிகமாக உள்ளது. விசேடமாக கொழும்பு, கம்பஹா, ஒட்டுமொத்தமாக மேல் மாகாணத்தில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். இந்த பிரதேசங்களில் உள்ளவர்கள் வெளி மாகாணங்களுக்கு பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த சிறந்த வழிமுறையாகும் என்று அவர் தெரிவித்தார். 9,575 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுவரை 6,46,697 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சீதாவக்க ஆடை தொழிற்சாலையிலும் பணிபுரியும் ஹாங்வெல பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணுக்கு COVID-19 தொற்றியுள்ளது. இதற்கு முன்னர் அந்த பெண்ணின் 18 வயது மகனுக்கும் COVID-19 தொற்றியுள்ளது. இந்த பெண் பயணித்த வேனில் இருந்த 10 பேரும் அவருடன் பணிபுரியும் ஏனையோரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மேல் மாகாணங்களிலிருந்து வெளி மாகாணங்களுக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடை நாளை நள்ளிரவு முடிவடைகின்றது. இதற்கமைய மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களுக்கு இடையிலான போக்குவரத்து வழமையாக இடம்பெறும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் இருந்து வெளியில் செல்வது கடந்த 11ஆம் தேதி தொடக்கம் தடை செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், நாளை இரவு 12 மணியுடன் மேல் மாகாணத்தில் இருந்து வெளி மாகாணங்களுக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு வாபஸ் பெறப்படும். தற்போது கூட வெளி மாகாணங்களிலிருந்து மேல் மாகாணத்திற்கு வரலாம். ஆனால் மேல் மாகாணத்திலிருந்து வெளியிடங்களுக்கு செல்ல இயலாது. நாங்கள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். இதன்போது 22 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் தொடர்ந்தும் ட்ரோன் நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று தெரிவித்தார். මාර්ග ආලෝක සංඥා අසල සිටින යාචකයන්ගෙන් රෝග ව්‍යාප්තියක් සිදු විය හැකි බවට සමාජ කතිකාවතක් ඇති වී மேல் மாகாணத்தில் வீதி சமிக்ஞை விலகுகளுக்கு அருகில் உள்ள யாசகர்களால் கொரோனா வைரஸ் தொற்றும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், பெரும்பாலான யாசகர்கள் பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழிலாக யாசகம் செய்வதை மேற்கொள்கின்றார்கள். இவர்கள் கிடைக்கும் பணத்தை அவர்களின் முதலாளிமாரிடம் வழங்குகின்றனர். இவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உள்ளோம். நாம் உண்மையான யாசகர்கள் யார் என்பதை இனங்கண்டு சமூக சேவைகள் திணைக்களத்தின் ஊடாக அவர்கள் தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஏனையோர் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம் என்று தெரிவித்தார். கொரோனா வைரஸ் உட்பட பல்வேறு தொற்று நோய்களுக்கு சித்த ஆயுர்வேத மருத்துவ முறையில் சிகிச்சைகள் இருப்பதாக சித்த ஆயுர்வேத சர்வாங்க புற்றுநோய்க்கான விசேட வைத்தியர் PMM சாலின் தெரிவித்துள்ளார். இப்போ உள்ள இந்த கொரோனாவோ காய்ச்சலோ அம்மை நோயோ எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் அதுக்கு ஏற்கனவே பல்லாயிரம் வருஷத்துக்கு முதல் மருந்து சொல்லப்பட்டு போயிட்டு தீர்க்க முடியாத பல காய்ச்சல்களுக்கும் இது மருந்து சொல்லப்பட்டிருக்கு. சித்தாயுர்வேத அந்த மருந்துல முக்கிய அம்சம் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்துட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது, மற்றது நோய் வராமல் பாதுகாக்கிறது, இரத்தத்தை தூய்மையாக்குறதும் இல்லாமலுக்கு
ஒரு மனுஷன் சாப்பாடு ஜீரண சக்தியை சரியாக நடைபெற வைக்கிறது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒரு கஷாயம் ஒன்று இருக்கிறது. அது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் அந்த கஷாயத்தை வாங்கலாம். இந்த பொருளை முதலாவது சொல்கிறேன். இதுக்கு தேவைப்பட்ட பொருள் நிலவேம்பு, அது இந்த பேய்ப்புடல், கண்டங்கத்தரி, பற்படாகம், சித்தரத்தை, தேவதாரம், இது கோட்டம்னு சொல்கிறது. கோட்டம்னு சொல்லி கேட்டால் எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். சுவந்த கோட்டம், நன்னாரி, இது நன்னாரி, பெரிய நன்னாரி, சிறு நன்னாரின்னு இருக்கிறது. எந்த நன்னாரியாக இருந்தாலும் சரி. இதோட சேர்த்து கோரைக்கிழங்கு, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு களஞ்சின்னா சாதாரணமாக ஒவ்வொரு 10 கிராம் வரும். அந்த மருந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அவிச்சு ஒரு 4 கோப்பை தண்ணியை வச்சு 2 கோப்பைக்கு வத்த வச்சு ஒரு நாளைக்கு 2 வேளை காலையிலையும் சாயங்காலம் இதை சாப்பிட்டு வந்த உடனே இந்த உடம்புல குடிகொண்டிருக்கிற விஷக்கிருமியிலிருந்து, நோயிலிருந்து, காய்ச்சலிருந்து, எந்த விதமான நோயிலிருந்து அந்த நோயை குணமாக்குறதும் இல்லாமலுக்கு நோய் வராமலுக்கும் இது பாதுகாக்கும். இந்த மருந்து நெல்லிக்காயில் ஒரு 4 நெல்லிக்காய் போட்டு ஒவ்வொரு நாள் இந்த நெல்லிக்காயிலிருந்து ஜூஸ் குடிச்சு வந்த உடனே உடம்புல உள்ள கிருமி, சளி, இருமல், தொய்வு சம்பந்தமான எல்லா வியாதியும் இதை குணமாயிரும். அதோட அந்த கொரோனா வந்தாக்கள் அந்த கொரோனாண்டு வந்த உடனே இதுக்கு பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 100க்கு ஒரு 90% மனப்பயம்தான். மனப்பயம் இல்லாமலுக்கு இதை சாப்பிடலாம். அடுத்த கொரோனா வந்த ஆக்களுக்கு சில இந்த நெல்லிக்காயில் செய்யப்பட்ட சில லேகியங்கள் இருக்கு. நெல்லிக்காய் லேகியம், அடுத்து ஆடாதோட சிரப், அது எல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படியான சிறப்புகளை பாவிக்கலாம். எப்படியான சளி, இருமல், அந்த தொண்டைக்குள்ள இழுபட்ட சளி, நெஞ்சில் அடப்பட்ட சளியாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு சூரணம் ஒன்று. அந்த சூரணத்தில் பேர் அது சித்தரத்த சூரணம். அந்த சித்தரத்த சூரணத்துக்கு நீங்கள் சேர்க்கறது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், இந்த சுக்கு, திப்பிலி, மிளகு, அதிமதுரம், நெல்லிக்காய். இந்த பொருளை ஒவ்வொரு 50 கிராம் வீதம் நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் துப்புரவு பண்ணி அதை இடித்து பவுடராக்கி ஒரு நாளைக்கு 2 வாட்டி காலையிலையும் சாயங்காலமாக 1/2 மேசக்கரண்டிக்கு ஒரு 2 மேசக்கரண்டி அந்த தேன் விட்டு நல்லா கரைச்சி போட்டு இதை சாப்பிட்ற நேரம் தொண்டையில் இருந்த சளி, மூக்கில் இருந்த சளி, நுரையீரலில் இருந்த சளிகள், இது எப்படிப்பட்ட சளிகளாக இருந்தாலும் எல்லா சளியும் எல்லாம் மலத்துடைய பேத்திரும். டிசம்பர் மாதம் ஆகும்போது அமெரிக்கர்கள் 20 மில்லியன் பேருக்கு கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தை வழங்குவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை 1,10,64,000 தாண்டியுள்ளது. அமெரிக்காவில் காணப்படும் இந்த நெருக்கடியால் தடுப்பு மருந்து வழங்கும் நடவடிக்கைகளுக்கு வெள்ளை மாளிகை ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த தடுப்பு மருந்து திட்டத்திற்கான தலைவருடன் இவ்விடயம் குறித்து கலந்துரையாடினார். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் கூடுதலான கொரோனா வைரஸ் நோயாளர்கள் உள்ளனர். அந்த எண்ணிக்கை 81,73,000க்கும் அதிகமாகும். 1,29,000 பேர் கொரோனா வைரஸினால் உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதிலும் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 13 லட்சத்திற்கும் அதிகமாகும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்திகள் நிறைவில் சாராம்சம். உலகெங்கிலும் வாழும் இந்துக்கள் இன்று தீபாவளி கொண்டாட்டங்களில். கொரோனா வைரஸ் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும் சந்தர்ப்பத்தில் சமய வழிபாடுகளில் ஈடுபடுவது மனித உள்ளங்களுக்கு அமைதியை தரும் என்று ஜனாதிபதி தீபாவளி வாழ்த்து செய்தியில் தெரிவிப்பு. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 11,324ஆக அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சு அறிவிப்பு. கொரோனா வைரஸ் உட்பட பல்வேறு தொற்று நோய்க்கு சித்த ஆயுர்வேத மருத்துவ முறையிலும் சிகிச்சைகள் காணப்படுவதாக சித்த ஆயுர்வேத சர்வாங்க புற்றுநோய்க்கான விசேட வைத்தியர் PMM சாலின் தெரிவிப்பு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல்களில் 10 பேர் பலி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.